Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified. God sees the truth but waits. Leo Tolstoy. How was Akshenov react? Sorry. How did Akshenov react when his wife suspected him? எவ்வளோ வேதனையான கேள்வி பாருங்களேன். அக்ஷயனவ் எப்படி எதிர்வினை ஆற்றுனா அவன் ஒய்ஃபே அவனை சஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஒய்ஃபே அவனை சந்தேகப்பட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த அவன் ஒய்ஃபே அவனை சந்தேகப்பட்டு கேட்டிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கேள்விக்கு அவனுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்றதான் கேள்வி. ஹவு டிட் அக்ஷயனவ் ரியாக்ட் வென் ஹிஸ் ஒய்ஃப் சஸ்பெக்டட் ஹிம்? அவன் ஒய்ஃப் அவனை சந்தேகப்பட்டதுக்கப்போ அவன் எப்படி எதிர்வினை ஆற்றுனான் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், Akshanov's wife was in despair and did not know what to believe. அவன் முழுமையாக மனசே அப்படியே விரக்தி அடைஞ்சிட்டான். என்ன எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே அவளுக்கு தெரியல. அதுதான் Akshanov's wife was in despair and did not know what to believe. எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னே அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்போது அதுதான் கேட்டிருக்கு அந்த பிள்ளை. When she saw Akshanov in prison dressed in chain like a criminal. எவ்வளோ வேதனை. செகண்ட் பாயிண்ட்டு, அவள் எப்படி பார்த்துருக்கா ஹஸ்பண்டை அக்ஷயனோவை ஜெயிலில் ஜெயில் ட்ரெஸ் போட்டு கை கால்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு ஒரிஜினல் குற்றவாளி ஒரிஜினல் கொலைகாரன மாதிரி அவனை நிப்பாட்டி இருந்திருக்காங்க. She did not come to her sense and asked him what happened. அவள் சுயநினைவே இழந்துட்டா. அவள் சுயநினைவே அப்படியே போயிடுச்சு அந்த தோற்றத்தை பார்த்துட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் சுதாரித்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், வாட் ஹேப்பன்டுன்னு கேட்டிருக்கு அந்த பிள்ளை. when she saw, அவள் பார்க்குறா எப்படி பார்க்குறா, அக்ஷயனோவ் இன் ப்ரிசன் ட்ரெஸ் கைதிகள் போட்டிருக்க உடையில் உடம்பெல்லாம் சங்கிலியில் கட்டப்பட்டு உண்மையான ஒரு கொலை குற்றவாளி மாதிரி அவனை நிப்பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு she did not come to her sense. அவளோட சுயநினைவே அவளுக்கு போயிடுச்சு. அவளோட இதே மைண்டே அப்படியே இதாகிடுச்சு, வேகாயிடுச்சு. அண்ட் ஷி ஆஸ்ட் ஹிம் வாட் ஹேப்பன்டு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் விரக்தியில் கேட்டிருக்கான். அப்போ அக்ஷயனோவ் டிட் நாட் ரிப்ளை பட் ஒன்லி லுக்டு டவுன் காஸ்ட். அவன் அதுக்கு பதிலே சொல்லலை. அப்படியே நொந்து போய் அவளை பார்த்துருக்கான். அவளே வாழ்க்கையே வெறுத்து போய் நொந்து போய் அவளை பார்த்துருக்கான். எவ்வளோ வருத்தம். ஷீ செட், வி மஸ்ட் பெட்டிஷன் த ஜார் நாட் டு லெட் அன் இன்னோசென்ட் மேன் டு பெரிஷ். அவள் சொல்லியிருக்கா, நம்ம ஜார்னா இது சக்கரவர்த்தி, அந்த நாட்டு சக்கரவர்த்திக்கு ஒரு மனு கொடுப்போம். என்னென்னா ஒரு நல்லவனோட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாதுல்ல. குற்றமே செய்யாத குற்றவாளியே கிடையாதவன், அவனோட வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு பெட்டிஷன் போடுவோம், ஒரு மனு கொடுப்போம் சக்கரவர்த்திக்குன்னு சொல்கிறான். ஷீ செட், வி மஸ்ட் பெட்டிஷன், நம்ம ஒரு மனு கொடுக்கணும். யாருக்கு? ஜார், இவர் தான் சக்கரவர்த்திக்கு. நாட் டு லெட் அன் இன்னோசென்ட் மேன் டு பெரிஷ். ஒரு நல்ல இன்னோசென்ட்னா குற்றமற்றவனோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு பெட்டிஷன் போடுவோம் அப்படின்றான். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், ஹர் பெட்டிஷன் வாஸ் நாட் அக்செப்டட் அண்ட் அக்ஷயனோவ் வென்ட் டிப்ரெஸ்ட். அவள் போட்ட அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் அவன் ரொம்ப அப்படியே சுத்தமாக மனசு விட்டான் அக்ஷயனோவ், நீ வா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு. அடுத்து ஷீ செட், ஐ ட்ரெம்ட் யுவர் ஹேர் டர்ன்ட் கிரே, யூ ரிமெம்பர், டெல் மீ த ட்ரூத், இட் வாஸ் நாட் யூ ஹூ டிட் இட். எவ்வளோ கொடுமையான கேள்வி பாருங்கள். ஆறாவது பாயிண்ட்டு, ரொம்ப வேதனையான கேள்வி. ஷீ செட், அவள் சொல்லியிருக்கா, ஐ ட்ரெம்ட் யுவர் ஹேர் டர்ன்ட் கிரே. அவன் அந்த வியாபாரத்துக்காக கிளம்புனான்ல, அப்போ கிளம்பும்போது அவள் சொல்லியிருக்கா, முதல் நாள் நைட்டு அவங்க தூங்கி எந்திரிச்சோன்னே, நான் ட்ரெம்ட்னா கனவு கண்டேன், அதாவது உங்களுக்கு முடியெல்லாம் நரைச்சி போகிற மாதிரி கனவு கண்டேன். அந்த கனவை அவள் சொல்லியிருக்கா காலையில் எந்திரிச்சோன்னே. எனக்கு என்னங்க இப்படி கனவு வருது, உங்களை நான் இப்போ பார்க்குறேன், உங்கள் தலையெல்லாம் நரைச்சி போன மாதிரி இருக்குது, நான் அந்த கனவை உங்கள்கிட்ட சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு காலையிலேயே நான் சொன்னேன்ல அப்படின்னு. டெல் மீ த ட்ரூத், உண்மையை சொல்லுங்கள், இட் வாஸ் நாட் யூ டிட் இட், உண்மையை சொல்லுங்கள், இது நீங்கள் செய்யலைல, இந்த கொலையை நீங்கள் பண்ணலைல அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ யூ டு சஸ்பெக்ட் மீ, செவன்த் கொஸ்டின். இதுதான் ரொம்ப கொடுமையான வைத்தறிச்ச. ஸோ அப்படின்னா நீயும் எனக்கு சந்தேகப்படுறியா, ஸோ யூ டு சஸ்பெக்ட் மீ, அப்போது நீயும் என்னை சந்தேகப்படுற, செட் அக்ஷயனோவ், அப்போ நீயும் என்னை சந்தேகப்படுறியான்னு கேட்டிருக்கான். ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ், முகத்தை கையை வச்சு மூடிக்கிட்டு, அவன் கையை வச்சு ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், ஹி பிகான் டு வீப், கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ வைத்தறிச்சல் பாருங்கள், யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடுமை. ஸோ யூ சஸ்பெக்ட் மீ, அப்போ நீயும் என்னை சந்தேகப்படுறியா
அப்படின்னு கேட்டிருக்கேன் அக்ஷயனவ். ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ்னால் முகத்தை மறைச்சிக்கிறது. ஹிஸ் ஃபேஸ் கையை வச்சு முகத்தை சான்ஸ் கையை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஹீ பிகேன் டு வீப். அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுதன்னே அப்புறம் 8th பாயிண்ட், அக்ஷயனவ் செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி ஃபார் த லாஸ்ட் டைம். அவன் குடும்பத்துக்கு கடைசியாக குட் பை சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் இந்த குடும்பத்தை சந்திக்கவே இல்லை. அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஸோ 9th பாயிண்ட், ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத். கடவுளுக்கு தான் உண்மை தெரியும். வி மஸ்ட் அப்பீல் ஹிம் அண்ட் எக்ஸ்பெக்ட் மர்சி. நம்ம பெட்டிஷன் சக்கரவர்த்திக்கு போட்டுறோம்ல, அந்த பெட்டிஷனை கடவுளுக்கு தான் போடணும். வி மஸ்ட் அப்பீல், அவருக்கு தான் நம்ம பெட்டிஷன் போடணும், கடவுளுக்கு. டு அப்பீல் டு ஹிம் அண்ட் எக்ஸ்பெக்ட் மர்சி. அவர்கிட்ட தான் கருணை எதிர்பார்க்கணும். தெய்வத்துக்கிட்ட தான் கருணை எதிர்பார்க்கணும். மனுஷங்கிட்ட கருணை எதிர்பார்க்க முடியாதுல்ல. என்ன தான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. அதனால் அவங்ககிட்ட நம்ம கருணை எதிர்பார்க்க முடியாது. தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம கருணை எதிர்பார்க்கணும். ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத். கடவுளுக்கு தான் உண்மை தெரியும். வி மஸ்ட் பெட்டிஷன், வி மஸ்ட் அப்பீல் டு ஹிம். அவனுக்கு தான் நம்ம பெட்டிஷன் போடணும். நம்ம மனு கடவுள்கிட்ட தான் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட அண்ட் எக்ஸ்பெக்ட் மர்சி. அவங்க கடவுள்கிட்ட இருந்து தான் நம்ம கருணையை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் முடியுது. ரொம்ப வேதனையான இந்த கதை. சரி, இந்த ஆன்சரை படிச்சிடுறீங்களா? 9 பாயிண்ட்ஸு பேராகிராஃப் ஆன்சர் 1, 2, 3 நான் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு பாயிண்ட்டாக படிச்சுட்டு எழுதும்போது பேராகிராஃபாக எழுதிடுங்க. சரியா செல்லங்களா? சும்மா இங்கிலீஷு சாதாரணம் வந்து பாரு, ஃபோன் ஊதி விட்டுருங்கடாம்மா. இங்கிலீஷ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆல் தி பெஸ்ட்.